அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற இந்த பாடத்தில், இடைச்சொற்கள் பாடத்தில் ஜர்ருடைய எழுத்துக்களை பற்றி பார்த்து வருகிறோம். ஜர்ரு செய்கிற 19 எழுத்துக்களில் முதலாவது எழுத்து இந்த பேங்கிற எழுத்தை பற்றி பார்த்து வருகிறோம். இதுவரைக்கும் என்ன பார்த்தோம்னு சொன்னால், இந்த பே என்பது ஒரு வினை சொல்லுடைய செய்யப்படு பொருளில் மஃபூலில் சேர்ந்து வரும். அப்படி வந்தால் அந்த சொல்லுக்கு அந்த பே வரணும்னு வச்சுருக்குறாங்க, அது இல்லாமல் வராது. அதனால் அந்த இடத்துல கொண்டுண்ட வேறு ஒரு அர்த்தமும் அது கொடுக்காம செய்யப்படு பொருளுடைய அர்த்தத்தையே கொடுத்துடணும். உனதான் அல்லாஹ்வை நம்பினான், அல்லாஹ்வை மறுத்தான், அல்லாஹ்வை கொண்டு மலக்குமார்களை கொண்டுன்னு சொல்லக்கூடாதுன்னு பார்த்துட்டோம். அடுத்து இரண்டாவது கடைசியாக என்ன பார்த்தோம்னு கேட்டால், நேற்றைய தினம் வினை சொற்களில் லாசிம் என்று ஒரு வகை இருக்கிறது, முத்தஅத்தி என்று ஒரு வகை இருக்கிறது. லாசிம் என்று சொன்னால் ஒரு செயல் அவனுடைய நின்று விட்டால் அதுக்கு பேர் லாசிம். ஒரு செயல் செய்வதற்கு அவன் மட்டும் பத்தாது, ஒரு ஆளோ ஒரு பொருளோ ஏதோ ஒன்று தேவை என்று வந்தால் அதுக்கு பேர் முத்தஅத்தின்னு பேர். இப்போ குடித்தான்ங்கிறது அவனே குடிப்பான், ஆனால் தண்ணி வேணுமே, அப்போ ஒரு பொருள் தேவை இருக்கிறது, இது முத்தஅத்தி. அடித்தான்ங்கிறது அவனே அடிக்க மாட்டான், ஒரு ஆள் வேணுமா அடி வாங்கிறதுக்கு, அது முத்தஅத்தி. சாப்பிட்டான்ங்கிறது அவனே ஒன்றும் இல்லாமல் அப்படி சாப்பிடுவான், ஒரு பொருளாச்சும் வேணும்ல, அப்போ அதுக்கு அது மாதிரி முத்தஅத்தி. அதே நேரத்தில் அழுதான், சிரித்தான், போனான், வந்தான், விழுந்தான், எழுந்தான், உட்கார்ந்தான், இதெல்லாம் என்ன அவன் தான் செஞ்சுக்கிட்டான். உட்கார்ந்தான்ங்கிறதுக்கு யாரே உட்கார்ந்தான்ட்டு அவன் தான் உட்கார்ந்தான். அப்போ உட்கார்ந்தான் என்பது என்னது? லாசிம். உட்கார்றது, எந்திரிக்கிறது, விழுகிறது, அப்புறம் எழுகிறது, இதெல்லாம் என்னது? அவன் மட்டுமே போதும். அது அந்த செயல் அவனுக்குள்ளே நிகழ்ந்து விடும், அவனை கடந்து செல்லாது, வேற ஆள் பக்கம் வேற ஒரு பொருளின் பக்கம் செல்லாது. இதுக்கு பேர் லாசிம்னு சொல்லுவாங்கள்ல. இந்த லாசிமான சொற்களை தமிழில் என்ன செய்வாங்கன்னா முத்தஅத்தி ஆக்கலாம். போனான் என்பதை போக்கினான், போக்கினான்னா வேற ஒரு ஆளை போக வைக்கிறது. விழுந்தான் என்பதை வீழ்த்தினான், அதை கொஞ்சம் அழுத்தி செஞ்சாங்கன்னா முத்தஅத்தியாக மாதிரி இருக்கு பாருங்க. விழுந்தான்டா அவனே விழுந்தான், வீழ்த்தினான்னா இன்னொரு ஆளை விழ வைக்கிறது. விழுந்தான்கிற ஒரு லாசிமை வீழ்த்தினான்னு மாற்றும் போது அது முத்தஅத்தியோட அர்த்தத்துக்கு வந்தது. அப்போ அழுதான், அழ வைத்தான், இவனை அழுதுட்டு இருந்தான், இன்னொரு ஆளுக்கு கவலையை உண்டாக்கி அவனையும் சேர்த்து அழுவு வச்சுக்கிட்டான். அதுக்கு என்ன செய்வோம்? அழ வைத்தான். ஒன்று வைத்தான்னு சேர்ப்போம், அழுதுன்னு செய்வோம். அந்த சொல்லை வீழ்ந்தான், வீழ்த்தினான், அமர்ந்தான், அமர வைத்தான், வைத்தான்னு சேர்த்துக்குவோம், அமர வைத்தான், அல்ல அமர்த்தினான், அமர்ந்தான், அமர்த்தினான், இன்னொரு அளவு உட்கார வைக்கிறது. இப்படி தமிழில் என்ன செய்வோம்னு கேட்டால் லாசிமை முத்தஅத்தி ஆக்கக்கூடிய ஒரு முறை இருக்கிறது. அரபில் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அந்த லாசிமை முத்தஅத்தி ஆக்கிறதுக்கு இந்த பேயை சேர்ப்பாங்க. உதாரணமாக போனான், யார் போனான்? ஜெயிது போனான், தஹப ஜெயிதுன், ஜெயிது போனான். இப்போ ஜெயிது அமுர் என்பதை போக வச்சான், அவங்க தான் இருந்துகிட்டு இருக்கிறான். அடுத்த ஆள் என்ன செய்யறான்? நடியை போட்டு போடான்னு சொல்லி போக வைக்கிறான். அப்போ ஜெயிது பக்கரை போக வைத்தான். இப்போக வைத்தான்னு சொல்லி தமிழில் அது வைத்தான்னு போட்டுக்கிறோம்ல. அரபில் என்ன செய்வாங்கன்னா அந்த தஹபண்டா போனான், ஜெயிதுன்னா ஜெயிது போனான். தஹபோவில் ஒரு மாற்றம் செய்ய மாட்டாங்க, தஹப மட்டும்தான் இருக்கும். அதில் என்ன செய்வாங்கன்னா யாரை போக்க வச்சானோ அவனை குறிக்கிற சொல்லோட பேயை சேர்த்து விட்ருவாங்க. தஹப ஜெயிதுன் பி பக்ரின், ஜெயிது பக்கரை போக வைத்தான். அப்போ தஹபங்கிற வினை சொல்ல மாற்றம் வராது. தமிழில் அந்த சொல்லே மாறிக்கிறோம். அமர்ந்தான், அமர்த்தினான், விழுந்தான், வீழ்த்தினான், அந்த சொல்லே சேஞ்ச் ஆகிரும். அரபியில் என்னவாகாதுன்னு கேட்டால் லாசிமான சொல்லு லாசிமாவே தான் இருக்கும். அந்த அர்த்தம் முத்தஅத்தி அர்த்தம் வருவதற்கு என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அந்த யாரை போக வைக்கிறானோ அவனை குறிக்கிற அந்த சொல்லில் பே சேர்த்து விட்ருவாங்க. எப்படி? தஹப ஜெயிதுன் பி அம்ரின், இந்த பியை வச்சு தான் என்ன செய்யணும்? தஹபுடைய அர்த்தம் மாறுது. தஹப ஜெயிதுன்னா ஜெயிது போனான், பி அம்ரின் போட்டவுடனே போக வைச்சான்னு அர்த்தமாயிரும். ஜஹப ஜெய்துன்,
ஜெயிது போனான்னு அர்த்தம் செய்யக்கூடாது. ஜெயிது வந்து போக வைத்தான். பி பக்ரின், பக்ரி என்பவனை. அந்த பே இப்போ எதுக்கு வருது? இந்த பே வந்து லாசிமாக இருக்கக்கூடிய ஒரு வினை சொல்லை முத்தஅத்தியாக மாற்றுவதற்கு வருது. எப்படி மாற்றும் என்றால், அந்த யாரின் பக்கம் அந்த சொல்லு கடந்து மஃபூலாக வரப்போகிறதோ அந்த மஃபூலில், அதாவது செய்யப்படும் பொருளாக நம்ம பயன்படுத்துகிற அந்த சொல்லில் ஒரு பேயை சொருவிடணும் துவக்கத்தில். அதை வந்து அந்த பேயை நுழைச்சிட்டோம் என்று சொன்னால் இப்போ அர்த்தம் என்னவாயிரும்? போனான் என்பது போக்கினான் அப்படின்னு வந்துடும். இப்போ ஜா அண்டா வந்தான். ஜா என்றால் ஜயன்னு இருக்கும். இல்லத்தில் இருக்கிறனால ஜான்னு மாறிடுமா? ஜா வந்தான். வராமல் என்ன செய்கிறான்னா ஒரு ஆளை வர வச்சான். அவன் வரல, ஒரு ஆளை வர வைத்தான் அப்படின்னு இருக்குது. அப்போ வர வைத்தானுக்கு என்ன செய்யணும்? ஜா ஜெய்துன் பி அம்ரின், ஜெய்து அம்ரை வர வைத்தான். இந்த ஜாவுக்கு வந்தான் அர்த்தம் செய்யக்கூடாது. ஜாங்கிறது வந்தான்கிறது அர்த்தம். இந்த பின்னாடி பேயை பார்க்கணும். ஆஹா, இந்த பேயை கொண்டாந்து போட்டுருக்குறாங்க மஃபூலில் தேவைன்னு போட்டாங்க. இப்போ ஜாவுடைய அர்த்தத்தை மாற்றணும். ஜாவுக்கு என்ன செய்யக்கூடாது? வந்தான் அர்த்தம் செய்யக்கூடாது. வர வைத்தான். ஜா ஜெய்துன், ஜெய்து வந்தான். ஜா ஜெய்துன் பி பக்ரின், ஜாவுக்கு அர்த்தம் வர வச்சான்னு வந்துடும். ஜெய்து பக்ரை வரவழைத்தான், வர வைத்தான். அதே மாதிரி ஜலச உட்கார்ந்தான். ஜெய்துன், ஜெய்து உட்கார்ந்தான். அவன் முடிஞ்சிச்சு, அது அவனோட நின்றுச்சு. ஜெய்து வந்து பக்கரை வந்து உட்கார வச்சுக்கிட்டான். ஜலச ஜெய்துன் பி பக்ரின், ஜெய்து வந்து பக்கரை உட்கார வைத்தான். அப்போ அந்த மாதிரி செய்வதற்கு லாசிமே என்ன செய்வாங்க? முத்தத்தி ஆக்குவதற்கு இந்த பேயை சேர்க்குவாங்க. இந்த பேயை சேர்க்காம ஆக்குவாங்க. அஃபாலன்னு மாற்றினாலும் மாறினு. அதாவது லஹிக்கன்னா சிரித்தான், அல்லாஹக்க சிரிக்க வைத்தான். வினை சொல்ல மாற்றம் செய்வதும் இருக்கிறது. நம்ம அந்த பாடம் படிக்கலை. இல்லத்துடைய பாடம் இந்த வினைச்சொல் பாடத்தை நம்ம கடந்துட்டோம். இப்போ நம்ம படிக்கிறது இந்த ஜருடைய எழுத்து வரும் பொழுது எப்படி மாறுதுங்கிறது தான். அப்போ ஜலசன்னா உட்கார்ந்தான், அஜ்லச உட்கார வைத்தான் அப்படி சொல்லி மாற்றிக்கிறலாம். அப்படி மாதிரிலாம் அந்த பே தேவைப்படாது. ஜலசண்டே வச்சுக்கிட்டு அந்த அர்த்தத்தை மாற்ற நினச்சிங்கன்னு சொன்னால் இந்த பே அதுக்கு யூஸ் ஆகும். எப்படி யூஸ் ஆகும்? ஜலச ஜெய்துன் பி பக்ரின், ஜெய்து பக்ரை உட்கார வைத்தான். அல்ல அஜ்லச ஜெய்துன் பக்ரன், அஜ்லசன் அஃபாலான்னு மாற்றினாலும் அந்த அர்த்தம் கிடைச்சிடும். ஜலச உட்கார்ந்தான், அஜ்லச உட்கார வைத்தான், ஜெய்து பக்ரன். அங்கே பே தேவைப்படாது. அஜ்லச ஜெய்துன் பக்ரன். அப்போ அல்ஹக ஜெய்துன் பக்ரன், ஜெய்து வந்து பக்ரை வந்து சிரிக்க வச்சான் அஃபாலன். அப்படி இல்லாமல் அல்ஹக்க அஜ்லசண்டை மாற்றாமல் ஜலசண்டை சொல்கிறீங்க. அதுலேயே அந்த அர்த்தத்தை கொண்டாந்து வைக்க பார்க்குறீங்க. அதுக்கு என்ன செய்யணும்? இந்த செய்யப்படு பொருளில் வந்து பேயை சேர்த்து விட்றணும். பே அங்கே சேர்க்கணும், ஃபேலில் சேர்த்துடக்கூடாது. இது குரான்லேயே இதுக்கு சில உதாரணத்தை உங்களுக்கு காட்டலாம். எப்படி காட்டலான்னு கேட்டால், பக்கராவில் வரும். 2வது சூறாவில் 17வது வசனத்தை நீங்கள் பாருங்கள். ஜஹபண்டா என்ன? போனான்னு அர்த்தம். உங்களுக்கு தெரிஞ்ச அர்த்தம். ஜஹபண்டா போனான். ஜஹபங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம்? சென்றான் அப்படின்னு அர்த்தம். சரி, ஜஹபக்கு அப்புறம் என்ன வந்திருக்கு? ஜஹபல்லாஹு, அல்லாஹ் போனான்னு அர்த்தம். ஜஹபண்டா போனான், ஜஹபல்லாஹுன்னா அல்லாஹ் போனான். ரெண்டையும் சேர்த்து இந்த ஒன்றா காட்டுறேன் பாருங்க. இப்போ கரெக்டாக இருக்கும். ஜஹபல்லாஹு, அல்லாஹ் போனான்னு அர்த்தமாகுதா? அல்லாஹ் போனா அதான் அதுக்கு அர்த்தம். ஆனால் அதுக்கு அடுத்து பே போட்டு விட்டான் பாருங்க. எல்லாம் பி நூரிஹிம், நூறுன்னு சொன்னால் ஒளி, வெளிச்சம். நூறுஹும்னா அவங்களுடைய வெளிச்சம். பி நூறுஹிம்னா அந்த பேயை கொண்டு முன்னாடி போட்டாச்சு. இப்போ இந்த பேயை பார்த்துப்பிட்டு ரஹபோடைய அர்த்தத்தை மாற்றணும். இப்போ ரஹபல்லாஹு மட்டுமா இருந்தால் அல்லாஹ் போனான். ஆனால் அந்த போனான்னு அர்த்தம் செய்யலாமான்னா அப்படி அர்த்தம் செய்யக்கூடாது. ரஹபல்லாஹு, அல்லாஹு போக்கினான். பி நூரிஹிம், அவங்களுடைய ஒளியை போக்கிவிட்டான். நூறுண்டா ஒளி, ஒளியை கொண்டுன்னு அர்த்தம் செய்யக்கூடாது பேக்கி. பி நூரிஹிம்னா அவங்களுடைய ஒளியை போக்கிவிட்டான். இப்போ தகப்போடைய அர்த்தம் மாறிக்கிறது பாருங்க. இந்த பி நூரிஹிம்ன்ற இல்லைன்னு சொன்னால், இப்படி இருந்துச்சின்னு சொன்னால் அல்லாஹு போனான்றது அர்த்தம். ரஹபல்லாஹு, அல்லாஹு போனான். ரஹபண்டா போனான். அல்லாங்கிறது ஃபாயிலு,
தஹபல்லாஹு அல்லாஹு போனான். ஆனால் இந்த தஹபாவுக்கு அப்புறம் அல்லாவுக்கு அப்புறம் என்ன செய்கிறோம்னு கேட்டால் ஒரு பிநூரிஹிம்னு ஒன்று சேர்க்குறோம். நூறுனா ஒளி, பிநூரிஹிம் அவங்களுடைய நூரை அப்படின்னு வரும்போது இந்த பே எங்கதிக்கு போட்ட உடனே தஹபாவுடைய அர்த்தம் மாறிக்கிறது. எப்படி மாறுது? தஹபல்லாஹு. இப்போ அர்த்தம் செய்யும்போது பின்னாடி லேசாக பார்த்துட்டு ஒடியாந்துடணும். தஹபாவுக்கு இங்கே நின்று இருக்கக்கூடாது. அரபில் அர்த்தம் செய்கிறா இருந்தால் கொஞ்சம் பின்னாடி கொஞ்சம் போகணும். தஹபல்லாஹு பி நூரிஹிம்னு வந்திருக்குதா, அர்த்தத்தை மாற்று, தஹபாவுடைய அர்த்தத்தை மாற்று. எப்படி மாற்று? தஹபல்லாஹு அல்லாஹு போக்கினான். போனான்னு அர்த்தம் கிடையாது. போக்கினான்ங்கிற அர்த்தம் எங்கே கிடைக்கிது? இந்த பேயினால தான் கிடைக்கிது. பேயினால் அங்கே அர்த்தம் அங்கே கிடைக்கிது. பேக்கி கொண்டுன்னு அர்த்தம் கிடைக்கல. தஹபல்லாஹு அல்லாஹ் வந்து போக்கி விட்டான். பி நூரிஹிம் அவங்களுடைய ஒளியை போக்கி விட்டான். அப்போ இந்த பே எதுக்கு வந்திருக்குது என்று கேட்டால் தஹபாவுடைய அர்த்தத்தை மாத்திரக்கு வந்திருக்குது. லாசிமாக இருக்கிற தஹபாவை அதுஹபாவுடைய அர்த்தமாக மாற்ற வந்திருக்குது. முத்தாத்தியாக மாத்திரக்கு வந்திருக்குது. தஹபன்னா போனான், பி நூரிஹிம்னு வந்த உடனே போக்கி விட்டான். இது 2:17 நீங்கள் பார்த்துக்கலாம். அதே மாதிரி வந்து 2வது அத்தியாயத்தில் 20 எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒலவு ஷா அல்லாஹு, இதை மட்டும் எடுத்துக்குவோம். ஒலவு ஷா அல்லாஹு அல்லாஹ் நாடி இருந்தால், ஷாண்டா நாடினான், லவ் ஷான்னா நாடி இருந்தால். லவ் மாஷா அல்லாஹு இன்ஷா அல்லாஹுலாம் சொல்கிறீங்கல்ல, லவ் ஷா அல்லாஹு இன்ஷா அல்லாஹும் ஒரு அர்த்தம் தான். சின்ன வித்தியாசம் இருக்குது, இருந்தாலும் அடிப்படை ஒரு அர்த்தம் தான். லவ் ஷா அல்லாஹு அல்லாஹ் நாடினால், இன்ஷா அல்லாஹ்னா நாடினால்னு அர்த்தம், லவ் ஷா அல்லாஹ்னா நாடி இருந்தால்னு அர்த்தம். இதுக்கு முந்தைய நாடி இருந்தால்னு அர்த்தம். அப்போ லவ் ஷா அல்லாஹு அல்லாஹ் நாடி இருந்தால் லதஹப அவன் போயிருப்பான் அர்த்தம் தஹபண்டு. ஆனால் அப்படி அர்த்தம் செய்யக்கூடாது. அவன் போக மாட்டான். தஹபக்கு இங்கே போக்கினான்னு அர்த்தம். அவன் என்ன செய்யணும்? லதஹப போக்கி இருப்பான். பி சம்இஹிம் சமோ என்றால் செவி, சமயஹும் ஹிம் என்றால் அவங்களுடைய செவி. பி சம்இஹிம் அவங்களுடைய செவியை என்ன செய்வான்? தஹப பி சம்இஹிம் அவங்களுடைய செவிப்புலனை தஹப போயிருப்பான்னு சொல்லாமல் போக்கியிருப்பான்றணும். அப்போ தஹப என்கிறத வந்து போனான்ற ஒரு சொல் இருக்கிறது. அது போனான்ங்கிற சொல்லுக்கு நம்ம அர்த்தத்தை மாற்றி எப்படி செய்ய போகிறோம்? போக்கினான். அப்போ லவ்ஷா அல்லாஹு அல்லாஹ் நாடி இருந்தால் லதஹப பி சம்இஹிம் அவங்களுடைய சம்ஐ போக்கி இருப்பான், செவிப்புலனை போக்கி இருப்பான். அப்போ இந்த பே என்ன அர்த்தம்? வந்து கொண்டுன்னு வரக்கூடாதுல்ல, அவங்களுடைய செவியை கொண்டு போனான் அப்படின்னு அர்த்தம் வர, செவியை போக்கியிருப்பான், இப்படி ஒரு அர்த்தம் வருது. இது மாதிரி நீங்கள் நிறைய என்ன செய்யலாம்? சிரிக்கிறது, அழுகிறது, வந்தான், போனான், விழுந்தான். அது மாதிரி வந்து சக்கத்தண்டா விழுந்தான், சக்கத்தை பி செய்தின்னா செய்தை பிடிச்சி கீழே தள்ளி விட்டான்னு அர்த்தம், வீழ்த்தினான் அப்படின்ட்டு என்ன செய்யணும்? விழுந்தான்ங்கிறத வீழ்த்தினான்ட்டு மாற்றுறதுக்கு அந்த மஃபூலில் பேயை சேர்த்துக்கிறணும். இது ஒரு வகை. அது பேயுடைய அர்த்தம். இது ஒரு விஷயம் விளங்கிட்டீங்களா? அதுக்கு அடுத்தது வந்து இதான் இப்போ கொண்டுங்கிறது. இது அதிகமாக பேசுகிறாங்கல்ல, ஒரு காரியத்தை செய்வதற்கு ஒரு பொருளை கொண்டு தான் செய்ய முடியும், சும்மாவும் செய்யலாம். சில காரியத்தை நீ அடிக்கிறது வந்து ஏதாச்சும் ஒரு குச்சியை வச்சு தான் ஒருத்தனை அடிப்பீங்கன்னு வைங்களேன். எதை கொண்டு அடித்தீர்கள்? நான் வந்து ஒரு குச்சியை கொண்டு அடித்தேன். அந்த மாதிரி சொல்கிறதா இருந்தால் அந்த குச்சியில் கொண்டு இந்த பேயை சேர்த்துக்கிறங்க. குச்சியில் கொண்டு என்ன செய்யுங்க? ஒரு பேயை சேர்த்துக்கிறன்னு சொன்னால் வந்து அந்த கொண்டுன்னு அர்த்தம் ஆயிரும். எழுதுறீங்க, எழுதுறது ஒரு செயல். எழுதுறதுக்கு வந்து ஒரு கருவி தேவைப்படுதில்ல, ஒரு சாக் பீஸ் வேணும், ஒரு பேனா வேணும், ஒரு பென்சில் வேணும், அல்லது ஒரு மார்க்கர் வேணும், ஏதோ ஒன்று வேணுமா இல்லையா? அதை கொண்டு தான் எழுத முடியும். அப்போ கதப்து உதாரணமாக சொல்லுவாங்க, கதப்து நான் எழுதினேன், பில் கலமி பேனாவை கொண்டு. இங்கே தான் கொண்டு, இந்த கொண்டு வந்து அப்படியே கொண்டு வச்சுருப்பாங்க. கொண்டு இருக்குது, குறைவாக இருக்குது. கதப்து நான் எழுதினேன், பில் கலமி பேனாவை கொண்டு தானே எழுத முடியும். சும்மா எழுத முடியாதுல்ல, வெறுமனை எழுத முடியாதுல்ல. பேனாவை கொண்டோ பென்சிலை கொண்டோ விரலை கொண்டு கூட எழுதலாம். மணலில் எழுதுறா இருந்தால் விரலை கொண்டு என்ன செய்யலாம்? எழுதலாம். எதை கொண்டு எழுதினாலும் என்ன செய்யணும்? அதில் பேயை சேர்த்துக்கணும். அப்போ கதப்து பில் மிர்சாமி பென்சிலால் எழுதினேன், அல்லது கதப்து பில் இஸ்பாயி விரலால் எழுதினேன்
அப்போ ஒன்றை எழுதுவதற்கு இன்னொன்று துணையாக கருவியாக வரும் என்று சொன்னால் அந்த கருவியில் பேயை சேர்த்துக்கிறங்க. சேர்த்தா அந்த கொண்டு இப்போ இணைஞ்சிருப்பேன். கத்தப ஜெய்துன், ஜெய்து எழுதினான், பில் கலமி கலமை கொண்டு எழுதினான். எதை கொண்டு வந்தாலும் எழுதுவான். சரியா? அதே மாதிரி குரான்லேருந்து உதாரணம் காட்டுறதா நிறைய இருக்கிறது. இதுவும் இருக்குது. வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி 2வது சூறாவில் 45வது வசனம். அதில் என்ன வருது? வஸ்தஈனு, வாவை விட்டுப்பிடுங்க. இஸ்தஈனுங்கிறது என்னது? நீங்கள் படித்தது தான் இது. இஸ்தஈனு இது என்ன சொல்லு என்று கேட்டால், இது ஐனு வாவு நூனு, அவனை. இதனுடைய அசல் என்ன? ஐனு வாவு நூனு, அவன என்று இருக்கும். அவன என்று நம்ம சொல்ல மாட்டோம், ஆன என்று ஆக்கிடுவோம். அந்த அவன என்பதை அதை இஸ்தஃபாலன்னு மாற்றினா இஸ்தவன, அவன இஸ்தவன, இஸ்தவனன்னு சொல்லலாமான்னா சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது? இஸ்தவனோட வாவுக்கு ஹரக்கத்து இருக்குது. இஸ்தவ் அனன் இருக்குல்ல, வாவுக்கு ஹரக்கத்து இருக்குது. வாவுக்கு முந்தி என்ன இருக்குது? தேக்கி ஃபதஹ் இருக்குது. அப்போ இஸ்தவ் அனன், இஸ்தவ் அன எழுதி போட்டுறேன். அப்போ நீங்கள் அந்த குர்ஆன் வசனத்தில் 2:45 எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் பிஸ் சபுரின்னு வருது. இதான் நமக்கு டாபிக். பிஸ் சபுரி, சபுரில் பே வந்திருக்கு. இதை இந்த அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி நம்ம அந்த வஸ்தஈனு என்பதிலிருந்து இப்போ வருவோம். இந்த வஸ்தஈனு என்கிற வார்த்தை என்ன? வாவு அத்துஃபு இன்னும்ன்ற அர்த்தம் விட்டுருங்க. இஸ்தஈனு வாவை எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா இஸ்தஈனுன்னு இருக்குது. இது என்ன சொல்லு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனை என்கிற ஒரு சொல்லை இஸ்தஃபால என்று மாற்றினோம்னு சொன்னால் இஸ்தவனன்னு வரும். இஸ்தவன இப்படி வந்துருச்சா? வந்த உடனே இப்போ என்ன செய்யணும்னா, வாவுக்கு ஹரக்கத்து இருக்குது. வாவுக்கு முந்தின எழுத்துக்கு சுக்குன் இருக்குது. வாவு பலவீனமான எழுத்து, அதுக்கு ஹரக்கத்து. ஐனு பலவீனம் இல்லாத எழுத்து, அதுக்கு சுக்கூன். அப்படி இருக்குமேயானால் இந்த ஹரக்கத்தை அங்கே கொடுத்துருங்க. ஹரக்கத்தை சுமந்து கொள்வதற்கு வாவை விட ஐனுக்கு தான் தகுதி கூட. ஏன்னா அது நோய் இல்லாத எழுத்து. அப்போ இஸ்தாவன என்பதில் இந்த வாவுடைய ஹரக்கத்தை தூக்கி ஐனுக்கு கொடுத்துவிட்டு என்ன ஹரக்கத்தை கொடுத்தீங்க? ஃபதஹ கொடுத்தீங்க. அதனால் அந்த வாவை அலிஃபாவை மாற்றி விடணும். இஸ்தாவன என்பது இஸ்தானன்னு வந்துடும். இஸ்தாவன உதவி தேடினான், இஸ்தான இஸ்தானன்னு சொல்லிடுவோம். வருங்காலம் எப்படி வரும்? எஸ்தாவினு, எஸ்தாவினுன்னு வருங்க. எஸ்தக்ரிமு என்று வரும். இங்கேயும் அதே பஞ்சாயத்தான் இருக்குது. வாவுக்கு ஹரக்கத்து இருக்குது, ஐனுக்கு சுக்குன் இருக்குது. வாவுடைய ஹரக்கத்து ஐனுக்கு மாற்றுறோம். என்ன ஹரக்கத்தை மாற்றுறோம்? கசரு ஹரக்கத்தை மாற்றுறோம். வாவோட கசர் தானே இருக்குது. கசரை மாற்றுறதுனால அந்த கசரை மாற்றினா வாவை ஏயை மாற்றி போடணும். அப்போ இந்த வாவுடைய ஹரக்கத்தை தூக்கி ஐனுக்கு கொடுத்துட்றீங்க. கொடுத்துப்புட்டு இந்த வாவை ஏயாவை மாற்றிடுறீங்கன்னா எஸ்தஈனு, எஸ்தவினு, எஸ்தஈனு. எஸ்தஈன் எப்படி வருது? அதாவது வாவுக்கு ஹரக்கத்து முன்னாடி சுக்கூன், அப்படி வரக்கூடாது. வாவுடைய ஹரக்கத்தை தூக்கி ஐனுக்கு கொடுத்துடணும். கொடுக்கும்போது எதை கவனிக்கணும்னு கேட்டால், நம்ம என்ன ஹரக்கத்தை எடுத்து கொடுக்குறோம்? கசரு ஹரக்கத்தை எடுத்து கொடுக்குறோம். அப்படின்னா அந்த கசரை கொடுக்கறதுனால கொடுக்கும்போதே வாவை ஏயை மாற்றி விட்டுறணும். அப்போ எஸ்தஈனு, எஸ்தஈனு. இதில் இருந்தால் ஈயாக்க நஸ்தாயின்லாம் வருது. ஈயாக்க நஸ்தாயின், நாங்கள் உதவி தேடுகிறோம் அப்படி வருது. எஸ்தஈனு ஆச்சா? இந்த எஸ்தஈனுவில் ஏவல் வினை எடுக்க வேண்டியிருக்கு, முன்னிலை. அப்போ தஸ்தஈனுன்னு கொண்டு வந்துடுவோம். முன்னிலை ஏவல் முன்னிலை வருங்காலத்தில் இருந்தால் எடுக்கணும். அப்போ தஸ்தஈனு அது அப்படி சொல்லக்கூடாது. தஸ்தஈனு, தஸ்தஈனுல வாவுடைய ஹரக்கத்தை ஐனுக்கு கொடுத்துப்புட்டு வாவை ஏயா மாற்றிட்டு தஸ்தஈனு இப்படி மாற்றிடுறோம். இந்த தஸ்தஈனுல இருந்தால் சட்டப்படி என்ன செய்யணும்? ஏவல் எடுக்கணும். எப்படி எடுக்கணும்? தேயை நீக்கிடணும். தேயை நீக்கிட்ட பிறகு சீனுக்கு சுக்குன் இருக்குது. அப்போ சுக்குன் தான் ஒரு அலிஃபை சேர்க்கணும். சேர்த்தா இந்த மாதிரி வந்துடும். எப்படி வந்துடும்?
இஸ்தஈன் என்று வந்துடும். இஸ்தஈன் ஏன்னா ஏவலுக்கு வந்து கடைசிக்கு சுக்கூன் பண்ணணும்ல. ஏவலாக இருந்தால் கடைசிக்கு ஜசம் செய்யணும். அப்போ தஸ்தஈனுல இருந்து இஸ்தஈன் என்று வருது. இப்போ 2 சுக்கூன் வர்ற காரணத்தினால ஏயை எடுத்துருவோம். எடுத்துட்டோம்னா இஸ்தஈன் நீ உதவி தேடு. இஸ்தஈன் நீ உதவி தேடு. அதனுடைய இருமை என்ன? இஸ்தஈனா நீங்கள் 2 பேரும் உதவி தேடுங்கள். அதனுடைய பன்மை என்ன? இஸ்தஈனு நீங்கள் எல்லோரும் உதவி தேடுங்கள். அதுதான் அந்த சொல்லு தான் இது. என்ன சொல்லு? குரானில் வரக்கூடியது 2:45 வருது. வஸ்தஈனு நீங்கள் உதவி தேடுங்கள். எதை கொண்டு உதவி தேடுறது? எதன் மூலம் உதவி தேடுவது? கொண்டுனா மூலம்னு அர்த்தம். பேனாவை கொண்டுனா பேனாவின் மூலம் எழுதினேன்னு சொல்கிற மாதிரி வஸ்தஈனு நீங்கள் உதவி தேடுங்கள். பிஸ்ஸபுரி பொறுமையின் மூலம் உதவி தேடுங்கள். அல்லாட்ட உதவி தேடுறதா இருந்தால் அல்லாஹ் தரக்கூடிய இந்த சோதனையை சகிச்சுக்கிட்டு செய்யணுமே தவிர அல்லாட்ட விமர்சனம் பண்ணிட்டு கேட்கலாமா? இந்த மாதிரி நீ கஷ்டப்படுத்தி நீ செய்யலாமா? எனக்கு உதவி செய்யுன்னு கேட்கக்கூடாது. அது சபுரு இல்லை. சபுரு என்ன விஷயம்? அல்லாஹ் ஒன்றை நமக்கு ஒரு சோதனையை தந்து விட்டான் என்று சொன்னால் அதை சகித்துக்கிட்டே ஆனால் நான் சகிச்சுக்கிறேன், அது பொறுமையாக இருக்கிறேன், நீ தான் எனக்கு உதவி செய்யணும் அப்படின்னு கேட்கணும். அதுக்கு அல்லாஹ் எப்படி கற்றுத்தர்றான்னா வஸ்தஈனு நீங்கள் உதவி தேடுங்கள். பிஸ்ஸபுரி பொறுமையின் மூலம் கொண்டு. மூலம் 2 ஒன்று தான். பிஸ்ஸபுரி பொறுமையை கொண்டு. அது கொஞ்சம் நல்லா இல்லாட்டி பொறுமையின் மூலம், பொறுமையின் மூலமாக அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுங்கள். அப்போ இந்த இதான் கொண்டுங்கிற அர்த்தம். அதாவது ஒரு காரியத்தை செய்வதற்கு எதை துணையாக பயன்படுத்துகிறோமோ, பேனாவை எழுதுவதற்கு பயன்படுத்துகிறோம், ஸ்பூனை வந்து ஒரு பொருளை அள்ளுவதற்கு பயன்படுத்துகிறோம், ஒரு டம்ளரை வந்து தண்ணீரை எடுப்பதற்கு பயன்படுத்துகிறோம், தட்டு வந்து சோத்தை வைப்பதற்கு பயன்படுத்துகிறோம். அப்போ ஒரு பொருளை வந்து எதை அருவாளை வந்து வெட்டுறதுக்கு பயன்படுத்துகிறோம். அருவாளை கொண்டு வெட்டினேன், கத்தியை கொண்டு துண்டாக்கினேன் அப்படின்னு சொல்லுவதாக இருந்தால் அதில் எல்லாம் பேயை போட்டுக்கலாம். அந்த பேயை போட்டால் என்ன வந்துடும்? அதன் மூலம், அதை கொண்டு, கத்தி மூலம், கத்தியை கொண்டு, அருவாளை கொண்டு, அருவாள் மூலம் அப்படின்னு அர்த்தம் வந்துடும். இதே மாதிரி வந்து இன்னொரு உதாரணத்தை நீங்கள் பார்க்கலாம். அப்போ மூசா நபி வந்து தண்ணி கேட்குறாங்க. மூசா நபியுடைய சமுதாயத்துக்காக வேண்டி மூசா நபி அல்லாட்ட தண்ணி கேட்குறாங்க. அப்போ அல்லாஹ் என்ன செய்கிறான்னா ஃபக்குல் நாம் சொன்னோம். இங்கேருந்து நமக்கு போதும். ஃபக்குல் நாம் சொன்னோம். இல்ரிப் நீ அடி. இல்ரிப் என்றால் நீ அடி. எதை கொண்டு அடிக்கணும்? பி அசாக்க. இதுதான் பி. அசாண்டா இது கைத்தடி, ஊண்டிட்டு கைத்தடி வச்சுருப்பாங்கல்ல ஸ்டிக்கு, அதுக்கு பேர் அசான்னு சொல்லுவாங்க. இந்த அசா என்பதில் வந்து ஜர்ருகிற எதுவுமே வராது. ரஃபு செய்யும்போது அசா தான், நசபு செய்யும்போது என்ன அலிஃபை கொண்டு இருக்குல்ல, அசா ஒன்று கா தனி. பி அசாக்க என்பதில் 3 சொல் இருக்குது. பே ஒரு சொல், அசா ஒரு சொல், காஃபு ஒரு சொல். காஃபுண்டா உன் என்று அர்த்தம். அசாக்கண்டா உன் கைத்தடி. பி அசாக்க உன் கைத்தடியை கொண்டு நீ அடி. இங்கே தான் கொண்டு. இதில் நீ அடி. பி அசாக்க உனது கைத்தடியை கொண்டு, அல்லது கைத்தடி மூலம், அல்லது கைத்தடியால். அந்த ஆள்ங்கிறது கூட அந்த அர்த்தத்தை தான் தரும். அப்போ இதில் நீ அடி. பி அசாக்க உனது கைத்தடியால் அடி. அல் ஹஜர அந்த பாறையை நீ அடினோன்னு அதுலேருந்து தண்ணி பீரிட்டு வருகிறது. அப்போ நமக்கு பாயிண்ட் என்னன்னு கேட்டால், அடிப்பதற்கு எதை பயன்படுத்துகிறாங்க மூசா நபி? கைத்தடியை பயன்படுத்துகிறாங்க. அடிப்பதற்கு பயன்படுத்தினதுனால அந்த அசாவில் பேயை சேர்த்து விட்டாச்சு. எதை கொண்டு அடிக்கிறோமோ அதில் பேயை சேர்த்துருங்க. ஒரு மாணவனை நீங்கள் அடிக்கிறீங்க, எதை கொண்டு அடிப்பீங்க? கையை கொண்டு அடித்தா கையன்னு போட்டுக்கிறோங்க, கருவியை கொண்டு அடித்தா கருவின்னு போட்டுக்கிறோங்க. எதை இப்போ அடிக்கிறீங்க, எதை அடிப்பதற்கு பயன்படுத்துகிறீங்களோ அதில் என்ன செய்யணும்? பேயை சேர்த்துக்கிறேன்னு. இதுக்கு பேர் வந்து இஸ்தியானத்துன்னு அரபியில் சொல்லுவோம். இஸ்தியானத்துன்னா உதவிக்கு பயன்படுத்துறது. ஒன்றை வந்து ஒரு காரியத்தை செய்வதற்கு ஒரு உதவியாக பயன்படுத்துகிறோம்ல கருவி, அந்த கருவியில் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் பேயை சேர்த்துக்கிடுவாங்க. இந்த அர்த்தத்துலையும் வரும். அதே மாதிரி வந்து மூசா நபி காலத்தில் என்ன குரான்லேருந்து சில உதாரணம் உங்களுக்கு காட்டும்போது ஒரு மல்டி பர்பஸ் மாதிரி தான் குரானுடைய அந்த ஸ்டைலு விளங்கிக்கிறது. அந்த உதாரணங்கள் நம்மளாக சில உதாரணங்களை போட்டு சொல்வதை விட குரான்லேருந்து சொல்லும்போது உங்களுக்கு அந்த சர்ஃபு மற்றதெல்லாம் நினைவூட்டலுக்கும் வசதியாக இருக்கும். அதனால்
273 பாருங்கள் பி பாலி பி வருது, இந்த பாருங்கள் பி பாலிஹா. இந்த பி வந்து ஜர்ருடைய பே, ரெண்டாவது பே வந்து அதில் உள்ளது, பாலுங்கிற சொல்லில் உள்ளது. அப்போ பாலுன்னா சிலது, குள்ளுன்னா எல்லாம்னு அர்த்தம், பாலுன்னா அதில் சிலதுன்னு அர்த்தம். குள்ளு பாலுங்கிற வார்த்தை இருக்குல்ல, பாலுன் நாசி மனிதர்களில் சிலர், குள்ளுன் நாசி எல்லா மனிதர்களும், மனிதர்கள் அனைவரும். அப்போ அந்த பாலுங்கிற வார்த்தைக்கு வந்து சிலருங்கிற அர்த்தம் இருக்குது. அப்போ பி பாலி சிலதை கொண்டு, பி பாலி ஹா அதில் சிலதை கொண்டு. பாலுனா சிலது, ஹான்னா அது. எது? மூசா நபி காலத்தில் ஒருத்தனை கொலை பண்ணிவிடுவாங்க. யார் கொலை செஞ்சான்னு தெரியாது. கொலையாளி நீ தான் கண்டுபிடிச்சி தரணும்னு மூசா நபிகிட்ட கேட்பாங்க. மூசா நபி நான் என்னப்பா செய்கிறதுன்னு அல்லாட்ட ஒரு துவா செஞ்சவுடனே, அப்படின்னா ஒரு மாட்டை அறுக்க சொல்லுவான்லாம். மாட்டை அறுத்து அந்த அறுத்த மாட்டினுடைய ஒரு இறைச்சி துண்டு எடுத்துகிட்டு வந்து இந்த கொல்லப்பட்டிருக்கான்ல அவன் மேலே அதிகம் அதை போடுங்க, அடிங்க. அடித்தவுடனே அவன் எந்திரிச்சு உயிர் பெற்று எழுந்து என்னை இவன் தான் கொலை செஞ்சான்னு சொல்லிடுவான் அப்படிங்கிறதுக்காக உள்ளதான் இந்த பக்கராங்கிற பேர். இதனால தான் வந்துச்சின்னு வைங்களேன் இந்த சூறாவுக்கு. நமக்கு அது டீப்பாக தஃப்சீர் பார்த்துக்குறோம். இப்போ நம்ம கிராமர் மட்டும்தானே. இப்போ குல்னா நாம் சொன்னோம், எழுதிரி பூஹு லரப அடித்தான், எழுதிரி நீ அடி, எழுதிரி பூ நீங்கள் அடியுங்கள், எழுதிரி பூஹு அவனை அடியுங்கள். எவனை? அந்த செத்து கிடக்கிறவனை. எழுதிரி பூஹு அவனை அடியுங்கள். பி பாலி ஹா ஹாங்கிற மாடு, அதன் ஒரு பகுதியை கொண்டு, அதன் ஒரு பகுதியை கொண்டு அவனை அடியுங்கள். அந்த அறுத்த மாட்டை ஒரு துண்டை எடுத்து இவனை போட்டு ஒரு அடிச்சியல்னு சொன்னால் அவனை உயிராக்கி அல்ல கதாலிக்க யுகையில்லாஹுல் மூத்தான் அப்புறம் வருது. நமக்கு டாபிக் என்னன்னு கேட்டால், அடிக்க சொல்கிறான்ல, எதை கொண்டு அடிக்க சொல்கிறான்? இவர் அடிக்கிறார் மூசா நபி. எதை கொண்டு அடிக்கிறாரு? அந்த மாட்டினுடைய ஒரு பீஸை எடுத்து அதை கொண்டு அடிக்கிறார். அப்போ அந்த பே வந்து எதுக்கு வந்துருக்குது? அந்த கொண்டு துணை அப்படிங்கிறதுக்கு வருது. அதே மாதிரி 279 வருது, எக்குத்து பூன அவர்கள் எழுதுகிறார்கள். கதபை எக்துபானி எக்து போன அல் கித்தாபை எழுதுகிறார்கள், வேதத்தை எழுதுகிறார்கள். பி ஐதீஹிம் பி இந்த வந்துச்சு பாருங்க, இதான் நமக்கு பி. எதை கொண்டு எழுதுகிறார்கள்? எதுன் என்றால் ஒரு கை, அதனுடைய பன்மை வந்து ஐதின் பல கைகள். எதுங்கிற வார்த்தைக்கு பன்மை எது? ஐதின். அப்போ ஐதீஹிம்னா அவங்களுடைய கைகள், பி ஐதீஹிம்னா அவங்களுடைய கைகளை கொண்டு. இந்த பி வந்துருச்சு பாருங்க. அவங்க எக்துபூனை எழுதுகிறார்கள், அல் கிதாப வேதத்தை எழுதுகிறார்கள், பி ஐதீஹிம் ஒரு புக்கை எழுதுகிறார்கள், பி ஐதீஹிம் அவங்களுடைய கரங்களால், அவங்களுடைய கைகளை கொண்டு எழுதுகிறார்கள். எழுதி கொண்டு பிறகு அல்லாட்டிருந்து வந்துச்சு என்று சொல்லுகிறார்கள். அப்புறம் வருது, அவனாக எழுதிக்கிட்டு இது அல்லாஹ் கொடுத்த வேதம்னு ஏமாத்துறாங்க என்று அல்லாஹ் சொல்ல வர்றான். நமக்கு இப்போ டாபிக் என்ன? எழுதுவதற்கு எது பயன்படுத்தப்படுது? கை பயன்படுத்தப்படுது, கருவி. இதுதான் கொண்டுன்னு அர்த்தம். எக்துபூனல் கிதாபை புஸ்தகத்தை எழுதுகிறார்கள், பி ஐதீஹிம் அவங்களுடைய கைகளை கொண்டு எழுதுகிறார்கள், கைகளால் எழுதுகிறார்கள், கைகள் மூலம் எழுதுகிறார்கள். இப்படிங்கிற மாதிரி வருதா? அதே மாதிரி இதுக்கு பேர் என்னன்னு கேட்டால் கொண்டுங்கிற அர்த்தத்துக்கு வரக்கூடியது. இந்த பே வந்து ஒரு காரியத்தை செய்வதற்கு ஒரு பொருள் தேவைப்படும் என்று சொன்னால் அந்த பொருளில் பேயை சேர்த்து விட்ருங்க. அரபியில் பேச நினச்சிங்க என்று சொன்னால், ஒரு காரியத்தை செய்வதற்கு ஒரு பொருள் உங்களுக்கு தேவைப்படுது, அந்த பொருளை கொண்டு தான் அந்த காரியத்தை செய்ய போகிறீங்க. அதை எப்படி நீங்கள் பேசணும்? எந்த பொருளை எந்த காரியத்தை பயன்படுத்த போகிறீங்களோ அந்த பொருளில் ஒரு பேயை சேர்த்து விட்ருங்க. சேர்த்து விட்டுட்டு அந்த வினைச்சொல்லை போட்டிங்கன்னா என்ன வயிறேன்? இந்த எழுந்தில் எக்து போன எழுதினார்கள், கிதாபை எழுதினார்கள். எதை கொண்டு எழுதினார்கள்? பி ஐதீஹிம் அவங்களுடைய கைகளை கொண்டு எழுதினார்கள் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி வந்து இப்ராஹிம் நபி அல்லாஹ் சோதித்தான். இதிபுத்தலா இப்ராஹீம ரப்புஹு இப்ராஹீமை அவருடைய இறைவன் சோதித்தான். பி கலிமாத்தின் சில கட்டளைகளை கொண்டு சோதித்தான். அதை பிள்ளையை கொண்டை அறுத்து பழியிடுங்கிறான், மனைவியை கொண்டை பாலைவனத்தில் கொண்டை போடுங்கிறான், நிறைய கட்டளைகளை போட்டான். பி கலிமாத்தின் பல கட்டளைகளை கொண்டு. பி வந்திருக்குது
களிமாத்துன் என்பதில் நுழைஞ்சோன்னா ஜர்ரு செஞ்சிருச்சு பி களிமாத்தின். இங்கே என்னது கொண்டு, அதன் மூலம் அல்லாஹ் சோதித்தான். அந்த பே வந்து எதுக்கு வந்திருக்குது, மூலம்ங்கிற அர்த்தத்துக்கு கொண்டுங்கிறதுக்கு வருது. அப்போ இதெல்லாம் வந்து இந்த பேங்கிற சொல் வந்து நம்ம இதுவரைக்கும் பார்த்ததில் என்ன வந்திருக்கு, வினை செய்யப்படும் பொருளில் அந்த பே வரும். அது கொண்டுங்கிற அர்த்தம்லாம் செய்யக்கூடாது. அது வந்து சும்மா அதை இதைங்கிற அர்த்தத்துக்கு பயன்படுத்திக்கிறணும். அதுக்கடுத்து என்னென்னு கேட்டால் லாசிமாக இருக்கிற ஒரு வினை சொல்லை முத்தாத்தியாக ஆக்குவதற்கும் இந்த பேயை பயன்படுத்துவாங்க. அப்படி பயன்படுத்தப்பட்டால் என்ன செய்யணும், அந்த வினை சொல்கிற அர்த்தத்தை சேஞ்ச் பண்ணி விட்டுறணும். அதுக்கடுத்து என்னென்னு கேட்டால் ஒரு காரியத்தை செய்வதற்கு ஒன்று கருவியாக ஒரு பயன்படும் என்று சொன்னால் அந்த கருவிகளை பேயை சேர்ப்பாங்க. சேர்த்து என்ன செய்யணும், ஒஸ்தாயின் உதவி தேடுங்கள், பிஸ்ஸபுரி ஒஸ்ஸலாத்தி பிஸ்ஸலாத்தி தொழுகையை கொண்டு உதவி தேடுங்கள் இப்படிங்கிற மாதிரி என்ன செய்யுங்க அது பயன்படுத்திக்கிறோம். இது ஒரு விஷயம். அடுத்து இந்த பேய்க்கு வந்து இன்னும் சில அர்த்தங்கள் இருக்கிறது, இன்னும் சில அதுக்கு சில சிறப்பு சட்டங்களும் இருக்குது. அதை இன்ஷா அல்லாஹ் நம்ம என்ன செய்வோம், நாளைக்கு பார்க்கலாம்.